அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாகவும் கடந்த நவம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள் அவதூறான கருத்துக்களை ஒரு தனியார் நிகழ்ச்சியிலே தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த செய்தி அனைத்து ஊடக பத்திரிகைகளிலே பிரசுரமானதன் அடிப்படையில் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாக இருப்பதன் காரணத்தினால் அவருக்கு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பி அதற்கு பதில் ஏதும் வராத காரணத்தினால் அவர் மீது அவதூறு வழக்கை நான் தாக்கல் செய்திருந்தேன். அந்த வழக்கு கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் விசாரணைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. அன்றைக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியது. அந்த அழைப்பாணையை 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏற்க முடியாது, தட் இஸ் ரெஃப்யூஸ்ட் என்ற காரணத்திற்காக அது திருப்பப்பட்டிருக்கிறது. ரெஃப்யூஸ்ட் என்பது சட்டப்பிரிவு 27 சாட்சிய சட்டத்தின் அடிப்படையில் அது சார்பு செய்யப்பட்டதாக, அதாவது சர்வ் செய்யப்பட்டதாகத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் நீதிமன்றத்திலே திரு அப்பாவு இன்றைக்கு நேரில் ஆஜராகாத காரணத்தினாலும் நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை ஏற்க மறுத்ததின் காரணமாகவும் அவர் மீது பிடியாணை வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். நீதிமன்றம் இன்றைக்கு மதியம் 2:30 மணிக்கு மீண்டும் இந்த வழக்கை விசாரிப்பதாக இருப்பதாகவும் அதுவரையிலே அவருக்கு நேரம் வழங்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்து இன்றைக்கு 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சார் சதா சார் கொஞ்சம் கீழே போலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாகவும் கடந்த நவம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள் அவதூறான கருத்துக்களை ஒரு தனியார் நிகழ்ச்சியிலே தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த செய்தி அனைத்து ஊடக பத்திரிகைகளிலே பிரசுரமானதன் அடிப்படையில் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாக இருப்பதன் காரணத்தினால் அவருக்கு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பி அதற்கு பதில் ஏதும் வராத காரணத்தினால் அவர் மீது அவதூறு வழக்கை நான் தாக்கல் செய்திருந்தேன். அந்த வழக்கு கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் விசாரணைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. அன்றைக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியது. அந்த அழைப்பாணையை 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏற்க முடியாது, தட் இஸ் ரெஃப்யூஸ்ட் என்ற காரணத்திற்காக அது திருப்பப்பட்டிருக்கிறது. ரெஃப்யூஸ்ட் என்பது சட்டப்பிரிவு 27 சாட்சிய சட்டத்தின் அடிப்படையில் அது சார்பு செய்யப்பட்டதாக, அதாவது சர்வ் செய்யப்பட்டதாகத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் நீதிமன்றத்திலே திரு அப்பாவு இன்றைக்கு நேரில் ஆஜராகாத காரணத்தினாலும் நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை ஏற்க மறுத்ததின் காரணமாகவும் அவர் மீது பிடியாணை வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். நீதிமன்றம் இன்றைக்கு மதியம் 2:30 மணிக்கு மீண்டும் இந்த வழக்கை விசாரிப்பதாக இருப்பதாகவும் அதுவரையிலே அவருக்கு நேரம் வழங்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்து இன்றைக்கு 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.